எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம காலம் மற்றும் வேலை அதில் ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையை ஏ மட்டும் 60 நாட்களில் முடிக்கிறாரு, பி மட்டும் 20 நாட்களில் முடிக்கிறாரு. அப்படின்னா ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? இதுதான் கொஸ்டின். அப்போ ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்க? அப்போ ஏ நீங்கள் வழக்கமாக ஏ 1/60, பி 1/20. அப்போ ஏ ப்ளஸ் பி, ஏயும் பியும் சேர்ந்தால் எவ்வளவு? 1/60 ப்ளஸ் 1/20. கீழே எல்சிஎம் என்ன 60 வருமா? வகுத்தல் கீழே 60. அப்போ ஒரு 60 ப்ளஸ் 3 20 60. 4/60 அடித்தா 15. அப்போ ஏ ப்ளஸ் பி எத்தனை? ஏ ப்ளஸ் பி வந்து 15 நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க. இப்போ இதை நம்ம வாழ்க்கையில் நடக்கமாக எப்படி பார்க்கலாம்? பார்த்திங்கன்னா ஏ வந்து 60 நாளில் முடிக்காரு, பி 20 நாளில் முடிக்காது. ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்காங்க? உங்கள் தோட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் தோட்டத்தில் ஒரு 60, இப்போ இதில் லீஸ்ட் என்னது 60 நாள். இப்போ இந்த ரெண்டுக்கு எல்சிஎம் எப்போதும் பார்க்கணும். நீங்கள் இது பார்க்க இருந்தால் எல்சிஎம் எத்தனை? 60. அப்போ இங்கே பாருங்கள், ஏ வந்து 60 நாள், பி வந்து 20 நாள். சரியா? இப்போ பாருங்கள், உங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு 60 பாத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 60 பாத்தி போட்டுவோங்க. ஒரு 60 பாத்தி உங்கள் தோட்டத்தில் இருக்குது. அதாவது நீங்கள் ஏ வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் 60 நாளில் வெட்டுறீங்கன்னா அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பாத்தி வெட்டுவீங்க? ஒரு நாளைக்கு ஒரு பாத்தி வெட்டுவீங்க. அப்போது பி வந்து உங்கள் அப்பான்னு வச்சுக்கோங்க. உங்கள் அப்பா வந்து 20 நாளில் அந்த 60 பாத்தியை வெட்டுறாங்க. அப்போது 20 நாளில் 60 பாத்தியை உங்கள் அப்பா வெட்டுறாங்க. அப்போது ஒரு நாளைக்கு எத்தனை பாத்தி வெட்டுவாங்க? 3 பாத்தி உங்கள் அப்பா வெட்டுவாங்க. 3 பாத்தி வெட்டுவாங்க. அப்போ நீங்கள் ஒரு பாத்தி வெட்டுறீங்க, உங்கள் அப்பா 3 பாத்தி வெட்டுறாங்க. நீங்கள் ஒரு பாத்தி வெட்டி 60 நாளில் வெட்டி முடிக்கிறீங்க. உங்கள் அப்பா ஒரு நாளைக்கு 3 பாத்தி வெட்டி 20 நாளில் அதே இடத்துல களையை வெட்டி முடிச்சிடுறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வெட்டும்போது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பாத்தி வெட்டுவீங்களா? உங்கள் அப்பா ஒரு நாளைக்கு 3 பாத்தி வெட்டுவாங்களா? 2 பேரும் சேரும்போது நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 4 பாத்தி வெட்டுவீங்களா? அப்போ 60 பாத்தி இருக்குது. அதை ஒரு நாளைக்கு 4 பாத்தி விதமாக நீங்களும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து வெட்டும்போது ஒரே நாள் 4, 15 நாள் 60. 15 நாளில் 2 பேரும் சேர்ந்து முடிப்பீங்க. இது ஃபார்முலா படி இப்படி போட்டுக்கலாம். இது லாஜிக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மாதிரி போட்டுக்கலாம். அடுத்த சம் பார்க்கலாம். ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து 12 நாளில் முடிக்காங்க. ஏ மட்டும் அதே வேலையை தனியாக 20 நாளில் முடிப்பார். அப்போ பி மட்டும் எத்தனை நாள் தனியாக முடிப்பார்? எத்தனை நாளில் தனியாக முடிக்கார் பி மட்டும்? அப்போ ஏ ப்ளஸ் பி 1/12 எழுதுவீங்களா? ஏ வந்து என்ன 1/20 எழுதுவீங்களா? ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ ப்ளஸ் பி வந்து மைனஸ் இந்த ஏ கழிச்சிட்டோம்னா பி கிடச்சிருமா? அப்போ 1/12 மைனஸ் இந்த 1/20. அதில் எல்சிஎம் பாருங்கள், எல்சிஎம் 60 எல்சிஎம் வருதா? அப்போ எத்தனை? 5 12 60, 3 12 20, கழிச்சிங்கன்னா 2/60, அடி கொடுத்தீங்கன்னா 1/30. அப்போ 30 நாளில் பி மட்டும் முடிப்பார். பக்கமாக லாஜிக் எடுப்போமா? இப்போ பாருங்கள், ஏ ப்ளஸ் பி இது வந்து நீங்கள், இது உங்கள் அப்பான்னு வச்சுக்கோங்க. நீங்களும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து 12 நாளில் முடிக்கிறீங்க. அதே மாதிரி உங்கள் அப்பா மட்டும் அந்த இடத்த எத்தனை 20 நாளில் களை வெட்டுறாரு. அதே மாதிரி நீங்கள் போடுங்க. நம்ம வழக்கம் போல் போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுங்க. இது 12 20, எல்சிஎம் மட்டும் நம்ம எப்போ எடுத்துடணும்? 60. அப்போ அதே மாதிரி 60 பாத்தி இருக்குது. நீங்களும் உங்கள் அப்பாவும் சேர்த்து 12 நாளில் முடிக்கிங்கன்னா 60 12 எத்தனை? 5. அப்போ நீங்களும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 பாத்தி வெட்டுறீங்க. அப்போ உங்கள் அப்பா மட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை பாத்தி வெட்டுறாரு? 60 20 3. நீங்களும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 பாத்தி வெட்டி 60 பாத்தியை 12 நாளில் முடிக்கிங்க. உங்கள் அப்பா மட்டும் ஒரு நாளைக்கு 3 பாத்தி வெட்டி அதே 60 பாத்தியை 20 நாளில் முடிக்கார். இப்போ நீங்களும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து 5 நாள், உங்கள் அப்பா மட்டும்னா 3 நாள். அப்போ நீங்கள் மட்டும்னா எத்தனை? ஒரு நாளைக்கு 2 பாத்தி வெட்டுவீங்க. அப்போ 60 பாத்தி இருக்குது. 60 பாத்தி ஒரு நாளைக்கு 2 பாத்தி வெட்டினீங்கன்னா 30 நாளில் முடிச்சிருவீங்க. இது ஆன்சர். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பார்த்திங்கன்னா, ஏ வந்து 20 நாள்லையும் பி 30 நாள் இருவரும் சேர்ந்து வேலை செஞ்சு அந்த வேலையை முடித்து 600 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. அப்போ ஏயோ பியோட பங்கு என்ன? அதே மாதிரி ஏ இது வந்து பார்த்துக்கோங்க, இது நீங்கள்னு வச்சுக்கோங்க. 20 நாளில் ஒரு வேலையை முடிக்கிங்க. பி வந்து உங்கள் அப்பான்னு, இது வந்து ஏ வந்து நீங்கள், பி வந்து உங்கள் அப்பான்னு வச்சுக்கோங்க. 30 நாளில் உங்கள் அப்பா வேலை முடிக்காங்க. அப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பீங்க?
அதே மாதிரி எல்சிஎம் எடுப்பீங்களா 60. எல்சிஎம் வந்துன்னா எல்சிஎம் 60. அப்புறம் எல்சிஎம் 60னா 20. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்வீங்க 3. நீங்கள் ஒரு நாளைக்கு 3 பாத்தி வெட்டுவீங்க. 60 பாத்தி இருக்குன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 3 பாத்தி வெட்டுவீங்க. உங்கள் அப்பா எத்தனை 60 இருக்குன்னா 30. 2. உங்கள் அப்பா ஒரு நாளைக்கு 2 பாத்தி வெட்டுவாங்க. அப்போ நீங்களும் உங்கள் அப்பாவும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 5 பாத்தி வெட்டுவீங்க. நீங்களும் உங்கள் அப்பாவும் சேர்ந்தீங்கன்னா 60/5 12 நாட்களில் முடிச்சிருவீங்க வேலையை. 12 நாட்களில் வேலையை முடிப்பீங்க. அப்போ இந்த 12 நாளைக்கு உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 600 கொடுத்துருக்காங்க. 12 நாளைக்கு சம்பளம் 600 கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு 3 உங்கள் அப்பாவுக்கு 2. அதாவது உங்களுக்கு இப்போ சிம்பிளாக பாருங்கள், உங்களுக்கு 30 கொடுத்தா உங்கள் அப்பாவுக்கு 20 கொடுக்கணும். அதே இது உங்களுக்கு அடுத்த நாள் முதல் நாள் சம்பளம் 30 அடுத்த நாள் உங்களுக்கு எத்தனை அதே 30 கொடுத்தா உங்களுக்கு 60 கொடுத்தா உங்கள் அப்பாவுக்கு 40 கொடுக்கணும். முதல் நாள் 20 அடுத்த நாள் 40. அப்போ உங்களுக்கு 3 பங்கு உங்கள் அப்பாவுக்கு 2 பங்கு 2 பேரும் சேர்ந்ததுனா 5 பங்கு. அப்போ மொத்த ரூபா எத்தனை 600. 600 5 பங்கு அடைச்சிட்டா எத்தனை 1 5 5 10 2 1 பங்கு 120. அப்போ உங்களுக்கு 3 பங்கா உங்களுக்கு 3 பங்கா உங்கள் அப்பாவுக்கு 2 பங்கா 1 பங்கு 120னா அப்போ 3:2. அப்போ உங்களுக்கு 3 பங்கு எத்தனை 1 பங்கு 120னா 3 பங்கு 360. உங்களுக்கு 360 சம்பளம். உங்கள் அப்பாவுக்கு 2 பங்கு 2 பங்குனா இப்போ எத்தனை 120 240. அப்போ உங்களுக்கு 360 உங்கள் அப்பாவுக்கு 240 சம்பளம். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா ஏ பியை விட 2 மடங்கு ஏ பியை விட 2 மடங்கு வேகமாக வேலை செய்கிறார். அப்போ ஏ வந்து பியை விட 2 மடங்கு வேலை செய்கிறாரு. அப்போ பி வந்து நீங்கள் வந்து பி வந்து ஒரு பாத்தி களவட்டினார்னா ஏ வந்து 2 பாத்தி களவட்டிடுவார். பியால் ஒரு வேலையை தனியாக முடிக்க 12 நாட்கள். ஆனால் பி வந்து ஒரு வேலையை 12 நாள். ஒரு நாளைக்கு ஒரு பாத்தி வீதம் 12 நாளைக்கு 12 பாத்தி வெட்டுறாரு. சரிங்களா? இப்போ ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் ஆகும். இப்போ பி மட்டும் தனியாக எத்தனை 12 நாளில் முடிக்காரு. அப்போது பியை விட 2 மடங்கு வேலை பார்க்குறாரு. ஒரு நாளைக்கு 2 பாத்தி வெட்டுறாரு. அப்போ இவர் எத்தனை நாள் வேலை பார்ப்பார் 6 நாளில் இந்த 12 பாத்தியை வெட்டிடுவார். அப்போ கணக்கு சிம்பிளாகியாச்சா? ஏ வந்து எத்தனை 6 நாளில் முடிக்காரு, பி 12 நாளில் முடிக்காரு. அப்போ மொத்தம் நம்ம டோட்டலாக பாருங்கள், டோட்டலாக எல்சிஎம் பார்த்தீங்கன்னா இதுக்கு 12 ஒரு 12 பாத்தி இருக்குது. வழக்கம் இருக்கும் அது 12 பாத்தி. அப்போ ஏ ஒரு நாளைக்கு எத்தனை 2 பாத்தி வெட்டுவார். 12/6 2 வந்துடுமா? பி எத்தனை ஒரு நாளைக்கு ஒரு பாத்தி வெட்டுவாங்க. 2 பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 3 பாத்தி வெட்டுவாங்க. அப்போ 12/3 ஒரு 3 3 4 3 12. ஏயும் பியும் சேர்ந்தா 4 நாளில் அந்த வேலையை முடிச்சிருவாங்க. இப்போ அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம் பார்த்தீங்கன்னா ஏ ஒரு வேலையை 12 நாளில் முடிக்காரு. ஏ ஒரு வேலையை 12 நாளில் முடிக்காரு. பி என்பவர் ஏயை விட 60% அதிகமாக வேலை பார்க்கக்கூடிய திறமையுடையவர். அப்போ பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்? இப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்தார்னா, அதாவது ஒரு பாத்தி களை வெட்டுறாருனா ஏ, பி வந்து உங்களுக்கு 1.6. அதாவது இவர் வந்து இவரிலிருந்து 60% அதிகமாக வேலை செய்வார். இவர் ஒரு பாத்தி வெட்டினார்னா இவர் ஒரு பாத்தி இன்னொரு பாத்தியில் ஒரு 60% ஒரு அரை பாத்திக்கு மேலே வெட்டியிருப்பார். இப்போ நீங்கள் பாயிண்டில் இருக்கா, இதை நீங்கள் வந்து முழுசாக்கிக்கலாமா? முழுசாக்கனா என்ன செய்யணும்? இப்போ பாருங்கள் 6 1.6 இருக்குது. இந்த 6 வந்து போயிட்டு இதில் நமக்கு 0 வந்து முழு நம்பராக என்ன செய்யணும்? இதை வந்து ஒரு 5ஆல் பெருக்கினீங்கன்னு வைங்களேன் 30 வந்துடும். 5 30. அதுக்கப்புறம் கூடி நமக்கு ஒரு முழு நம்பராக கிடச்சிரும். அப்போ பாருங்கள் ஏ வந்து 5 பாத்தி வெட்டினார்னா பி வந்து எத்தனை பாத்தி வெட்டுவார்? 5 × 1.6. அப்போ 5 × 1.6 5 30க்கு 0 ஒரு புள்ளி வச்சுருவீங்களா? 5 மீதி 3 8. அப்போ ஏ 5 பாத்தி வெட்டினா பி 8 பாத்தி வெட்டுவார். ஏ 5னா பி 8னா ஏயை விட பி 60% எக்ஸ்ட்ரா வேலை பார்க்காரு. பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக வந்துடுச்சு. ஏ வந்து 12 நாளில் முடிக்கார், பி எத்தனை நாளில் முடிப்பார்?
இதான் கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஒரு நாளைக்கு ஒரு பாத்தி வெட்டும்போது 12 நாளில் முடிக்காரு. அப்போ ஒரு நாளைக்கு 5 பாத்தி வெட்டும்போது எத்தனை நாளில் முடிப்பார்? இப்போ பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஒரு நாளைக்கு 5 பாத்தி இருக்குது. அப்போ 12 நாளில் எத்தனை பாத்தி வெட்டியிருப்பார்? 12 என்று 5 0 6 60. 12 நாளில் 60 பாத்தி வெட்டியிருப்பார் ஏ. அப்போ பி பாருங்கள், அதே 60 பாத்தியை ஒரு நாளைக்கு 8 பாத்தி வெட்டுறாரு. அப்போ மொத்தம் 60 பாத்தி இருக்குது. 60 பாத்தி இருக்குது. பி வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பாத்தி? 8 பாத்தி வெட்டுறாரு. அப்போ எத்தனை நாளையில் 60 பாத்தி வெட்டுவார்? 1 8 8 7 8 56. மீதி எத்தனை? மீதி 4 0 8 40 7.5. 7.5 தான் 7.5 நாள். 7.5 நாளில் பி அந்த வேலையை முடிப்பார். அடுத்த சம் பார்க்கலாமா? இப்போ அடுத்த சம் பாருங்கள். ஏ வந்து 12 நாளில் முடிக்காரு. பி வந்து 20 நாளில் முடிக்காரு. ஏயும் பியும் சேர்ந்து 3 நாள் வேலை செஞ்ச பிறகு ஏ வந்து போயிருந்தார். அப்போ பி மட்டும் மீதி வேலை எத்தனை நாளில் முடிப்பார்? அப்போ பாருங்கள், இதுக்கு எல்சியம் எத்தனை? அதே மாதிரி 60 பாத்தி இருக்குது. 60 பாத்தி இருக்குன்னா அப்போ ஏ என்னது? ஏ பி போட்டு விடுவீங்களா? 12 20 மொத்தம் 60 பாத்தி இருக்குது. 60 பாத்தி இருக்குது. அப்போ 12 5 60. 20 3 60. ஒரு நாளைக்கு இவர் 5 பாத்தி வெட்டுவார், இவர் 3 பாத்தி வெட்டுவார். அவ்வளோதான். இப்போ முடிஞ்சிருச்சு. ஏயும் பியும் சேர்ந்து 3 நாள் வேலை பார்க்காங்க. அப்போ ஏயும் பியும் சேர்ந்தால் ஒரு நாளைக்கு 8 பாத்தி வேலை வெட்டுவாங்க. அப்போ 3 நாள் மட்டும் வேலை பார்க்குறாங்கன்னா அப்போ 1 8 8 2 8 3 8 24 பாத்தி சேர்ந்து வேலை பார்த்து 3 நாள் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏ வந்து போயிருந்தார். பி மட்டும் அந்த வேலையை செய்தார். அப்போ 60 பாத்தியில் 24 பாத்தி வந்து 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து அவர் போன பிறகு அப்போ 60 பாத்தியில் மீதி எத்தனை பாத்தி வெட்ட வேண்டியிருக்கும்? 60ல் 24 போச்சுன்னா எத்தனை? 36 பாத்தி மீதி இருக்குது. 36 பாத்தி மீதி பாத்தியை பி மட்டும் தனியாக வெட்ட போகிறாரு. எத்தனை நாளில் வெட்டுவார்? அப்போ பிக்கு வந்து ஒரு நாளைக்கு எத்தனை? 3 பாத்தி வெட்டுவார். அப்போ 36 பாத்தி எத்தனை நாள் வெட்டுவார்? ஒரு நாளைக்கு 3 பாத்தி வெட்டினார்னா 1 3 3 1 3 3 2 3 6 12. பி மட்டும் ஏ போனதுக்கப்புறம் 12 நாள் அந்த பாத்தியை வெட்டுவார். அவ்வளோதான், 12 ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா ஏயும் பியும் சேர்ந்து 6 நாளில் முடிக்காங்க. பியும் சியும் சேர்ந்து 10 நாளில் முடிக்காங்க. சியும் ஏயும் சேர்ந்து 7.5 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க பாருங்கள். இப்போ இது நீங்கள் உங்கள் அப்பா ஏபி 2 சேர்ந்து 6 நாளில் ஒரு வேலையை முடிக்கிங்க. இதை உங்கள் அப்பா, இது சி வந்து உங்கள் அம்மான்னு வச்சுக்கோங்க. பியும் சியும் சேர்ந்து 10 நாளில் முடிக்காங்க. அப்புறம் உங்கள் அம்மாவும் நீங்களும் சேர்ந்து 7.5 நாளில் முடிக்கிங்க. அப்போ 3 பேரும் சேர்ந்தால் எத்தனை நாளில் முடிக்கலாம்? அப்போ இதுக்கு அப்போ எப்போவுமே எல்சிஎம் எடுத்துடலாமா? ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏ. எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் வந்து 7.5 இருக்கா? அப்போ பாருங்கள், 7.5னா 10ஆல் பெருக்குனா 75. 75 எல்சிஎம் வராது. அப்போ 20ஆல் பார்க்கணும் 75. 10னா 75, 20னா 150. 150 வந்து 10ல் வரும், 6ல் வராது. அப்போ 300ங்கிறது வந்து எத்தனையில் வரும்? 6லையும் வரும், 10லையும் வரும், 7.5லையும் வரும். எல்சிஎம் அப்போ 300. அப்போ டோட்டலாக 300 பாத்தி இருக்குன்னு வச்சுக்கலாம். 300 பாத்தி களை வெட்டணும். அப்போ ஏபி, அதாவது நீங்களும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து 6 நாள் வேலை பார்க்கிங்க. அப்போனா ஒரு நாளைக்கு எத்தனை பாத்தி வெட்டுவீங்க? 6 நாள் வேலை பார்த்தீங்கன்னா 1 50. நீங்களும் உங்கள் அப்பாவும் வேலை பார்த்தா ஒரு நாளைக்கு 50 பாத்தி வெட்டுவீங்க. அதே மாதிரி உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் வேலை பார்த்தா ஒரு நாளைக்கு எத்தனை? ஒரு நாளைக்கு 10 நாளில் விட்டாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை? 10 30. ஒரு நாளைக்கு 30 பாத்தி வீதம் 10 நாளைக்கு 300 பாத்தி விட்டுவாங்க. அப்போ நீங்கள் உங்கள் அம்மா வேலை பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 7.5 நாள் இருக்குது. 7.5 நாளைக்கு 300 பாத்தி வெட்டுறீங்க. அப்போ 300/7.5. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதை அடி கொடுங்க, 40. அப்போ நீங்களும் உங்கள் அம்மாவும் சேர்ந்தால் ஒரு நாளைக்கு 40 பாத்தி களை வெட்டுறீங்க. இப்போ 3 பேரும் சேர்ந்து வெட்டுறீங்க. 0 120. இதில் நல்லா பார்த்துக்கணும், உங்களுடைய பவர் 2, அதே மாதிரி உங்கள் அப்பாவோட பவர் 2, உங்கள் அம்மாவோட பவர் 2. அப்போ 2 பேருக்கு ஒரே பவர் ஆகணும். 2ஆல் அடி கொடுத்துட்டா
நீங்கள் ஒன்று, உங்கள் அம்மா ஒன்று, உங்கள் அப்பா ஒன்று, இந்த மாதிரி வந்துருமா? அப்போ 60. ஆவரேஜாக ஒரு நாளைக்கு நீங்கள் 3 பேரும் சேர்ந்தா ஆவரேஜாக 60 பாத்தி வெட்டுவீங்க. அப்போ 300 பாத்தி இருக்குது. ஒரு நாளைக்கு 60 பாத்தி வெட்டுறீங்க. அப்போ எத்தனை நாளில் வெட்டுவீங்க? 5 நாளில் வெட்டி முடிச்சிடுவீங்க. இப்போ அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 86 நாளில் ஒரு வயலை 6 ஆண் அல்லது 8 பெண் அறுவடை செய்கிறாங்க. அதாவது 6 ஆண் சேர்ந்தாங்கன்னா 86 நாள்லையும் 8 பெண் சேர்ந்தாங்கன்னா 86 நாள்லையும் அந்த இதை முடிக்கிறாங்க, அறுவடை பண்ணுறாங்க. அப்போது 14 ஆண் மற்றும் இதில் வந்து அல்லது இதை மற்றும் இந்த 2 பேரும் சேர்ந்தா 10 பெண், இந்த 2 பேரும் சேர்ந்தா எத்தனை நாளில் முடிப்பாங்க? இதுதான் கொஸ்டின். ஆணுக்கு பெண் எப்படி ஈக்குவல்னு பார்த்துடலாமா? பாருங்கள், 6 ஆணும் 86 நாளில் முடிக்காங்க, 8 பெண்ணும் 86 முடிக்காங்க. அப்போ 6 ஆண்கிறது 8 பெண்ணுக்கு சமம். சரிங்களா? அப்போ 3 ஆண்கிறது 4 பெண்ணுக்கு சமம். அப்போ 1.5 ஆண்கிறது 2 பெண்களுக்கு சமம். அப்போ 8 பெண்கள் ப்ளஸ் 2 பெண்கள், 10 பெண்கள்ங்கிறது 6 ஆண்கள் ப்ளஸ் 1.5 ஆண்கள். அப்போ 10 பெண்கள்ங்கிறது 7.5, 7.5 ஆணுக்கு சமம். அப்போது இந்த கொஸ்டின் எப்படி எழுதிக்கலாம்? 14 மற்றும் 10 பெண்களை எப்படி எழுதிக்கலாம்? 21.5 ஆண் சேர்ந்தா இந்த 6 ஆண் சேர்ந்தால் இந்த வேலையை 86 நாளில் முடிக்காங்க. ஆமாம், 21 ஆண்கள் வேலை பார்த்தா இந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? இதான் கொஸ்டின் சிம்பிள் ஆகியாச்சு. இப்போ இதுக்கு ஆன்சர் எப்படி எடுக்கலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா 6 ஆண் வேலை பார்த்தாங்கன்னா 86 நாள் ஆகுது. அதே இது 1 ஆண் வேலை பார்த்தாங்கன்னா ஆட்கள் குறைய குறைய நாட்கள் கூடும். இது உங்களுக்கு தெரியும். இப்போ எதுனா 6 ஆண் வேலை பார்த்தாங்கன்னா 86 நாள் ஆகுதுன்னா ஒரு ஆண் வேலை பார்த்தாங்க இங்கோடி. அப்போ 6ஆல் ஊற்றிங்கன்னா ஒரு ஆண் வருமா? ஒரு ஆண் இங்கோடி போகும்போது நாட்கள் கூடும், 6ஆல் பெருக்கணும். ஒரு ஆண் வேலை பார்த்தாங்கன்னா ஒரு ஆண்னா 86, 6ஆல் பெருக்குனா ஒரு ஆண் வேலை பார்த்த மாதிரி. இப்போ அதே மெத்தடில் இப்போ பார்த்தீங்கன்னா 21.5 ஆண் வேலை பார்க்காங்க. இந்த ஆண் தான் நம்ம கொண்டு வரணும், 21.5. இப்போ 6 ஆண் வந்து 86 நாள்னால் இப்போ இங்கோடி வந்து 21.5 ஆண் கொண்டு வரணும். அப்போ நான் நினச்சிவிங்க, ஒரு 21.5 வகுத்தல் 6 போட்டால் 6 25.5 ஆண்கள் வந்துடும். அப்போ இங்கோடி வந்து நம்ம பெருக்கல் 21.5 பை 6 போட்டுருக்கோம். அப்போ இங்கோடி போகும்போது என்ன வகுத்தலில் வரும். அப்போ வகுத்தல் 21.5 பை 6. இப்போ இந்த 6 வந்து அப்படி மேலே போயிடுமா? அப்போ 86 பெருக்கல் 6 பை 21.5. இப்போ அடி கொடுங்க, இது புள்ளியில் இருக்காது. அப்போ நம்ம என்ன மேலே இங்கேயும் ஒரு 10ஆல் பெருக்கிடுங்க. 86 பெருக்கல் மேலே 10ஆல் பெருக்குன்னா 60, கீழே 215 வந்துடுமா? இப்போ 5ஆவது எப்போ அடி கொடுத்துலாமா? 4 5 20, மீதி 1 3 5 43 வந்துடுதா? இங்கே குறைஞ்ச 5 12 வந்துடுதா? அப்போ ஒரு 43 43, 2 43 86, 2 12, 2 12 24. 4 ஆண்கள் 10 பெண்கள் அந்த வயலை அறுவடை செய்ய 24 நாட்கள் ஆகும்.